வணக்கம். புதுச்சேரி அரசில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அமைச்சக பதவிகளில் அசிஸ்டன்ட் எனப்படும் 1135 உதவியாளர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 20% நேரடி நியமனமாகவும் 20% துறை ரீதியாக லிமிடெட் தேர்வு நடத்தியும் 60% பதவி உயர்வு மூலமும் நியமிக்கப்பட வேண்டும். ஆனால் கடந்த 12 ஆண்டுகளாக உதவியாளர் பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி உத்தரவின் பேரில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு நேரடி நியமனம் தொடர்பாக அறிவிப்பு வெளியானது. ஆனால் லோக்சபா தேர்தல் அறிவிப்பு காரணமாக விண்ணப்பம் பெறப்படவில்லை. இதற்கிடையில் 256 அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு மீண்டும் நிர்வாக சீர்திருத்த துறை விண்ணப்ப அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. https:/recruitment.py.gov.in மற்றும் https:/dpar.py.gov.in என்ற இணையதளத்தில் இன்று 23ஆம் தேதி முதல் விண்ணப்பம் வரவேற்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதில் பொது 104, எம்பிசி 46, எஸ்சி 41, ஓபிசி 28, EWS 25, மீனவர் 5, முஸ்லிம் 5, PD 1, ST 1 என இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள் ஒதுக்கீடாக 10 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வன்னியர் சங்க கொடி கம்பம் அகற்றப்பட்டதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினர் கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகிறது. அதன்படி கடையின் பெயர் பலகைகள், சாலை ஓர கடைகள் என அனைத்தும் அகற்றப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் போக்குவரத்திற்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள பல்வேறு கட்சி கொடி கம்பங்களில் வன்னியர் சங்க கொடி கம்பம் மட்டும் அகற்றப்பட்டு மீதி கொடி கம்பங்கள் அகற்றப்படவில்லை. இது குறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி தலைமையிலான பாமகவினர் மற்ற கொடி கம்பங்கள் இருக்கும் பொழுது வன்னியர் சங்க கொடி கம்பத்தை மட்டும் அகற்றியதை கண்டித்து புதுச்சேரி கடலூர் சாலை மரப்பாலம் சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த முதலியார்பேட்டை போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்ட 50க்கும் மேற்பட்ட பாமகவினர் கைது செய்து போக்குவரத்தை சரி செய்தனர். பின்னர் கைது செய்யப்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று பின்னர் விடுவிக்கப்பட்டனர். கொல்கத்தா பெண் மருத்துவர் பாலியல் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் முன் மாணவர்கள் நாடகம் நடத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடெங்கும் மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி காலப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் நாடகத்துறை மாணவர்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகத்தின் அனைத்திந்திய மாணவர் அமைப்பின் கிளை செயலர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பெண்களின் பாதுகாப்பை வலியுறுத்தியும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும் நாடகம் வழியாக தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். சமூக நலத்துறை மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனத்தை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதியை சேர்ந்த 11 பயனாளிகளுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை துணை இயக்குநர் ஆறுமுகம், தொகுதி முக்கிய பிரமுகர்கள், பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு, பொதுச் செயலாளர் சக்திபாலன், மாவட்ட தலைவர் சுகுமாரன், துணைத் தலைவர் மணிகண்டன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தானம்பாளையம் ஞானசேகர் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் பூட்டியிருந்த வீட்டிலிருந்து பொருட்களை திருடி சென்ற வழக்கில் ஒருவரை கைது செய்த போலீசார் மேலும் 2 தேடி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் நேதாஜி நகரை சேர்ந்தவர் அமர்தேஷ். பிரான்ஸ் குடியுரிமை பெற்ற இவர் அந்நாட்டு ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி சாந்தி. அமர்தேஷ் இறந்த நிலையில் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் சாந்தி வசித்து வந்தார். தான் குடியிருந்த வீட்டை சீரமைப்பதற்காக அதை பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் சில மாதங்களுக்கு முன்பு சாந்தி குடியேறிய நிலையில்
பூட்டியிருந்த வீட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் புகுந்து சமையல் எரிவாயு சிலிண்டர், பட்டு புடவைகள், சமையல் பாத்திரங்கள் உள்ளிட்டவற்றை திருடி சென்றனர். இது குறித்த புகாரின் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் அடிப்படையில் அதே பகுதியை சேர்ந்த தவசி உள்ளிட்ட 3 பேர் திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவர்களில் தவசியை கைது செய்த போலீசார் தலைமறைவான மற்ற 2 பேரை தேடி வருகின்றனர். கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் டாக்டர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் நேற்று வாபஸ் பெறப்பட்டது. வேளாங்கண்ணி மாதா கோவிலில் கொடியேற்று விழா வரும் 29ஆம் தேதி விமர்சையாக நடக்க உள்ளது. இதை முன்னிட்டு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் PRTC சிறப்பு பஸ் ஒன்று பக்தர்களுக்காக வேளாங்கண்ணிற்கு முன்பதிவுடன் இயக்கப்பட உள்ளது. இந்த சிறப்பு பஸ் 29ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதுச்சேரியில் புறப்பட்டு மதியம் 2:15 மணியளவில் வேளாங்கண்ணி சென்று அடையும். பின் அந்த பஸ் வேளாங்கண்ணிலேயே காத்திருந்து கொடியேற்று விழா முடிந்தவுடன் அன்றிரவு 8 மணிக்கு முன்பதிவு செய்த பயணிகளை ஏற்றிக்கொண்டு மீண்டும் புதுச்சேரி வந்தடையும். புதுச்சேரியிலிருந்து வேளாங்கண்ணி சென்று வர விரும்பும் பயணிகள் இன்று 23ஆம் தேதி மாலை முதல் புதுச்சேரி காரைக்கால் பஸ் நிலையத்தில் உள்ள PRTC பயணச்சீட்டு முன்பதிவு மையம் மற்றும் பஸ் இந்தியா ஆப் செயலி வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முத்தியால்பேட்டை ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தை ரூபாய் 4 கோடி செலவில் புதுப்பிக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. கடந்த 40 வருடங்களுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று கோயிலை புதுப்பிக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடர் முயற்சி மேற்கொண்டார். அதன் விளைவாக இந்து அறநிலைத்துறை மூலம் ரூபாய் 4 கோடி மதிப்பில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள், கோயில் நிர்வாகிகள், MLA ஆதரவாளர்கள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தில் நடைபெறவுள்ள கொடியேற்று விழாவில் பங்கேற்க புதுச்சேரி வழியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைபயணமாக சென்றனர். நாகை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. அங்கு ஆண்டுதோறும் நடக்கும் ஆலய பெருவிழா மற்றும் கொடியேற்று விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பர். இந்த ஆண்டின் பெருவிழா கொடியேற்றம் வரும் 29ஆம் தேதி நடக்கிறது. இவ்விழாவில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரையாக செல்கின்றனர். குறிப்பாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி மற்றும் மழை கோட்டியினை அமைச்சர் சாய் சரவணன்குமார் வழங்கினார். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி மற்றும் மழைக்கோட் வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணன்குமார் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 23 நபர்களுக்கு மடிக்கணினியும், 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் 28 நபர்களுக்கு மழை கோட்டினையும் மற்றும் மாணவர்களுக்கு குடிநீர் பாட்டிலையும் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் பள்ளி துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தீன் தயாள் ஸ்பர்ஷ் யோஜனா ஊக்கத்தொகை திட்டத்துக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அஞ்சலகங்களின் முதுநிலை கோட்ட கண்காணிப்பாளர் சுமால் பாஷா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தீன் தயாள் ஸ்பர்ஷ் யோஜனா ஊக்கத்தொகை திட்டத்தை இந்திய அஞ்சல் துறை ஆண்டுதோறும் வழங்கி வருகிறது. இதன் மூலம் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 500 வீதம், ஆண்டுக்கு ரூபாய் 6000 ஊக்கத்தொகையாக பெறலாம். இதற்கான விண்ணப்பத்தை சம்பந்தப்பட்ட இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதன்படி 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் கல்வி தகுதி மற்றும் தபால் தலை சேகரிப்பை பொழுதுபோக்காக கொண்ட மாணவர்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு அவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் வைத்திருக்கும் அஞ்சலக சேமிப்பு கணக்கில் ரூபாய் 6000 ஊக்கத்தொகையாக செலுத்தப்படும். விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் செப்டம்பர் 6ஆம் தேதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மத்திய சிறைச்சாலையில் புதுவை மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் ஆய்வு செய்தார்.
பெருகி வரும் குற்றத்தின் காரணமாக சிறையில் சிறைவாசிகளை அடைப்பதற்கு போதுமான இடவசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவரவர் குற்றத்திற்கேற்ப குற்றவாளிகளை தனித்தனி பகுதியாக அடைக்க வேண்டும் என்றும் மத்திய மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றமானது அறிவுறுத்தியது. அதன் தொடர்ச்சியாக கடந்த திங்களன்று புதுவை தலைமை நீதிபதி திரு சந்திரசேகரன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுவை மத்திய சிறையில் புதுவை மாவட்ட ஆட்சியர் திரு குலந்துங்கன் அவர்கள் அனைத்து பகுதிகளையும் ஆய்வு செய்தார். சிறை கைதிகள் எண்ணிக்கைக்கேற்ப போதுமான இடவசதி உள்ளதா என்றும் மற்றும் கொலை குற்றவாளிகள், குண்டாஸ், தொடர் குற்றவாளிகள், மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் இளம் குற்றவாளிகள் போன்றோரை அடைக்க தனிப்பகுதி ஏற்படுத்தி உள்ளதா என்றும், சிறைவாசிகள் எண்ணிக்கைக்கேற்ப சிறை ஊழியர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளரா என்றும் ஆய்வு செய்தார். மேலும் சிறையில் சிறைவாசிகள் நல்வழிப்படுத்த ஏற்படுத்தப்பட்டுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகளையும் கேட்டறிந்தார். பின்பு சிறையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள இயற்கை விவசாயம், பேக்கரி, கைத்தறி, ஜெயில் FM மற்றும் கைவினை பொருட்கள் போன்றவற்றை பார்வையிட்டு மரக்கன்றுகளை நட்டு சிறைவாசிகளிடம் கலந்துரையாடினார். இந்நிகழ்வில் DCR நார்த் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன், தாசில்தார் ஜோதிமணி, ராகேஷ் கண்ணா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று மாணவர்களுக்கு வழங்கினார். வில்லியனூர் புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் மழைக்கோட் மற்றும் மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். வில்லியனூர் புனித லூர்து அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தை மறை திரு ஆல்பர்ட், வில்லியனூர் அன்னை குரூப் அன்பு, சன் குமாரவேல் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புனித லூர்து அன்னை அரசு உதவி பெறும் ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்தந்தை ஜே ஆல்வின் அன்பரசு வருகையை ஏற்று அச்சமய மாணவர்களுக்கு இலவச மழைக்கோட் மற்றும் மிதிவண்டிகள் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களால் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் உடற்கல்வி ஆசிரியர் ஆரோக்கிய ஜேம்சன் ஒருங்கிணைத்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் நிறுவன காவலாளிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அப்பு என்கின்ற அற்புதராஜ் தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக பணிபுரிந்து வந்தார். இவர் கடந்த 2023ஆம் ஆண்டு 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். அவர் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்றது. விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட அப்பு என்கிற அற்புதராஜுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 10,000 அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி உத்தரவிட்டார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமியின் குடும்பத்துக்கு ரூபாய் 1 லட்சம் நிவாரணம் அளிக்கவும் அரசுக்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. அரசு தரப்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். திருபுவனை அருகே பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற கொத்தனாரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி திருபுவனை சின்னப்பேட் பகுதியை சேர்ந்தவர் பாவாடை. இவரது மனைவி மீனா. இவர் திருவண்டார் கோயில் பகுதியில் உள்ள மத்திய அரசின் அரிசி சேமிப்பு கிடங்கில் தூய்மை பணியாளராகவும் காலை நேரத்தில் திருபுவனை காவல் நிலைய பகுதியில் உள்ள இறைச்சி கடையை தூய்மைப்படுத்தும் வேலை செய்து வந்தார். நேற்று அதிகாலை இறைச்சி கடையை தூய்மைப்படுத்தும் பணியில் மீனா ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்து அதே பகுதியை சேர்ந்த கொத்தனார் கல்யமூர்த்தி என்பவர் மீனாவுக்கு பாலியல் தொல்லை அளித்துள்ளார். இதையடுத்து அவர் கூச்சலிட்ட நிலையில் கல்யமூர்த்தி அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த திருபுவனை போலீசார் தப்பி ஓடிய கல்யமூர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தேங்காய்திட்டு அரசு பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் அனைத்து அரசு பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி வருகிறது. இதில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் இயங்கும் தமிழ் கர்னல் ராமகிருஷ்ணன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் இலவச மிதிவண்டிகளையும் மாணவர்களுக்கான நாட்குறிப்பு கையேடுகளையும் வழங்கினார். முன்னதாக பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் விருந்தினர்களை வரவேற்று பேசினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியைகள் செய்திருந்தனர்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளின் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்வரும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இப்பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றிட மாணவர்களுக்கான சிறப்பு வகுப்புகள் நடைபெற சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் ஆலோசிக்கப்பட்டது. இதில் அனைத்து பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பங்கேற்று தங்களது மேலான ஆலோசனைகளை வழங்கினர். மின்பாக்கி செலுத்தாத மின் நுகர்வோர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என மின்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மின்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட், லாஸ்பேட், கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர்பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மின் இணைப்பு துண்டித்த பிறகு நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கொல்கத்தா பெண் டாக்டர் கொலை சம்பவத்தை கண்டித்து ஜிப்மர் டாக்டர்கள் நடத்தி வந்த தொடர் போராட்டம் நேற்று வாபஸ் பெறப்பட்டது. கொல்கத்தா மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஜிப்மரில் பணிபுரியும் 500க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கடந்த 13ஆம் தேதி முதல் தொடர் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. இதையடுத்து ஜிப்மரில் உள்ள அனைத்து புறநோயாளிகள் பிரிவு, அறுவை சிகிச்சை அரங்குகள், ஆய்வகங்கள் மற்றும் சிடி, எம்ஆர் ஸ்கேன் சேவைகள் அனைத்தும் சேவை பிரிவுகளும் முழுமையாக இயங்கும் என ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நீர்நிலைகள் மற்றும் ஆற்று படுகையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பு செய்யும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் முதல் பூரணாங்குப்பம் வரை ஆற்றை ஒட்டி சொகுசு விடுதிகள் கட்டப்பட்டுள்ளது. இந்த விடுதிகள் நீர்நிலைகள் மற்றும் ஆற்று படுகையில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமித்து வருவதாக கூறி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் தலைமையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஆகியோர் முன்னிலையில் சுமார் 75க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ஆக்கிரமிப்பில் ஈடுபடுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். புதுச்சேரி பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்கள் கொட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்கள் கொட்டும் பணி விரைவில் தொடங்க உள்ளது. அதற்காக சுமார் ரூபாய் 25.46 கோடியில் தடுப்பு சுவர் அமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு மூலமாக கோரப்பட்டுள்ளது. தகுதி வாய்ந்த ஒப்பந்ததாரர் தேர்வு செய்யப்பட்ட பிறகு கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் கற்பாறைகளை கொண்டு தடுப்பு சுவர் அமைக்கும் பணியானது விரைவில் தொடங்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மாநில மின்துறை தனியார் மயம் குறித்த காணொலி கூட்டம் நேற்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. புதுவை உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களில் மின்துறையை தனியார் மயமாக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையடுத்து புதுவையில் மின்துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து ஏராளமான அமைப்புகள் போராட்டத்தை நடத்தின. மின்துறை ஊழியர்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அண்மையில் நடைபெற்ற புதுவை சட்டப்பேரவை கூட்டத்தில் மின்துறை தனியார் மயமாக்க கூடாது என பேரவைத் தலைவர் செல்வம் கூறினார். ஆனால் மின்துறை தனியார் மயம் மற்றும் நவீன மயமாக்கல் குறித்த ஆலோசனை கூட்டம் அனைத்து யூனியன் பிரதேச அதிகாரிகளுடன் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நேற்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக புதுச்சேரி தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் புதுடெல்லியில் உள்ள அதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான வசதியும் நேற்று காலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் நடைபெறவிருந்த கூட்டம் திடீரென தள்ளி வைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.